கடக ராசி அன்பர்களுக்கு கட 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 கடன் ஓடியாந்தாச்சு. கடகராசிக்காரங்க 8 மாதத்தை எப்படி கடந்தோம் தெரில. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகளை கடந்து நம்மளுடைய கடகராசிக்காரங்க இப்போ வந்திருக்கீங்க. இப்போ இந்த மாதத்துலேருந்து எப்படி இருக்க போகிறீங்கன்னா, கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி சுறுசுறுப்பாக சிறப்பாக இருக்க போகிறீங்கிறது உண்மை. மனசில் எவ்வளோ பெரிய வலியும் வேதனை இருந்தாலும் அதை கடந்து வந்து சூப்பராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஸோ உங்களை வந்து டைரெக்டாக எதிர்த்துனாலும் சரி, இல்லை உங்கள் பின்னாடி இருந்து இன்டைரக்டாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சியை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசிக்காரர்கள் என்ன பண்ண போகிறீங்க? முறியடிக்க போகிறீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், மனசு அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது? அற்புதமாக கொடுக்குது. அதே போல் கடகராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் கமிஷன் அடிப்படையில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மற்றும் கமிஷன் அடிப்படையில் பண்ணக்கூடிய தொழில்கள் யார் யார் பண்ணுறீங்களோ, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான காலம். அதிகமான லாபத்தையும் அதிகமான நன்மையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்களுடைய மேல் அதிகாரி மூலமாக நிறைய டாமினேஷன் இருக்கும். நீ உண்மையாக வேலை வைப்பீங்க, ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை வைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதை சொன்னாலும் செய்கிறீங்க, என்ன சொன்னாலும் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து கோவமே படமாட்டீங்கன்னு நினச்சிக்கிருக்காங்க. ஆனால் இந்த மாதத்தில் உங்களை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, உங்களை அழுத்தம் கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கான சரியான பதிலடி கொடுத்து, கடகராசிக்காரங்களுக்கும் கோவம் வரும்பா, தாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் நம்மளுடைய கடகராசியில் பிறந்த அன்பு நேர்களாகிய உங்களுக்கு யார் யாரெல்லாம் கலைத்துறையில் வெற்றி பெறணும், சின்ன திரையில் வெற்றி பெறணும், பெரிய திரையில் வெற்றி பெறணும், யூடியூப் சேனலில் வெற்றி பெறணும், அதே போல் சமூக வலைதளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, பட்டருன்னு எந்த ஒரு ஃபீல்ட்னாலும் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி கனி உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான். எப்படி? உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. அதை சரியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? பாயிண்டாக கேட்ச் பண்ணிங்கன்னா கனியை நீங்கள் பறிக்க தேவையில்ல, கனியே உங்கள் கையில் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள், சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக என்ன பண்ணுறாங்க? கோச்சார கிரகங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதுபோல் கடகராசி என்பவருடைய முயற்சி ஸ்தானம் இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. பல முயற்சி எடுத்து தடையாகவே இருக்குது சார், கடைசியாக இப்போ முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன், எக்ஸாம் எழுதுகிற விட்டுட்டேன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சியுமே எடுக்கலை, ரொம்ப மனம் வெறுத்து போச்சு அப்படிலாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய முயற்சியை மீண்டும் ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு வெற்றிகரமான பாதையை என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய சன்னதிக்கே நீங்கள் வழிவகுத்து கொடுக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதுபோல் நம்முடைய கடகராசிக்காரர்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் என்னென்னா, கடன் பிரச்சனையில் ரொம்ப போராடிக்கிருக்கீங்க, கடன் உங்களை அப்படியே பிடிச்சி இருக்குது அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறீங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்துலேருந்து படிப்படியாக குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 மாதத்துக்குள்ள முடிஞ்ச அளவு கடகராசிக்காரங்க கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையுமே என்ன ஆக போகுது? உங்களுக்கு சரியாகி நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை நம்முடைய கடகராசி என்பவர்கள் கிரக ரீதியாக என்ன பண்ண போகிறீங்க? சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம்னு சொல்லுவோம்ல, அந்தஸ்து, உயர்வு எல்லாமே இந்த மாதம் தான் கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களை விட வயது மூத்தவர்களும் சரி, உங்களை விட வயது இளமையானவர்களும் சரி, ஓகேவா,
அப்போ வயது மூத்தவர்கள், இளையவர்கள் இந்த 2 நபர்களுடைய செயல்பாடு மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக உங்களை தான் உங்க கூட பிறந்த உறவுகள் பயன்படுத்தியிருப்பாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த கூட பிறந்த உறவுகளாலேயே நிறைய பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ நம்ம கூட பிறந்துட்டாங்களே, நமக்காக எவ்வளவோ செய்வாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கடகராசி அன்பர்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணிடுவீங்க. அதாவது அம்மா எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்குவாங்களோ, அது மாதிரி தான் கடகராசிக்காரங்க கூட பிறந்த உறவுகளை பார்த்துக்கிருவீங்க. உங்கள் கூட உள்ள நட்பையும் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ வரையும் உங்களை யாருமே அப்படி பார்க்கல. சரியா? இந்த மாதம் என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை, நீங்கள் செய்த உதவிகளை புரிந்து கொண்டு, தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு உதவி புரிவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது என்பது உண்மை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கார். ஸோ அவருடைய செயல்பாடில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். சரியா? மேலும் உங்களுக்கான வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிக்கனமாக இருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாற வேண்டாம். தேவையான செலவுக்கு மட்டும் காசை கையில் வச்சுக்கோங்க. ஜிபேயில் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணுறதுனால தான் உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியாமல் போயிடுது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவு சிக்கனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபோல் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக ஆட்டி பேசாதீங்க. ஸோ நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதுனால உங்களுக்கே வில்லங்கத்தை உண்டு பண்ணிவிட்டு அவங்க காட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வந்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிரமமே இல்லாத சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது உண்மை.